ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா குடமிளகா சட்னி. அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குடமிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, 2 பல் பூண்டு. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு 5 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பச்சை வாசம் போகிற வரையும். அந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு 2 பல் பூண்டை ஆட் பண்ணுற போகிறோம். இப்போ அரிஞ்சு வச்ச வெங்காயம், 2 வெங்காயம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். இப்போ ஒரு குடமிளகா, இந்தமாரி நம்ம குடமிளகாவில் சட்னி பண்ணி கொடுத்தா பசங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு தக்காளி போட்ட பிறகு 2 நிமிஷம் வதக்கணும் நல்லா. நல்லா வதக்கின பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம். நமக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு லேசாக 2 வாட்டி வதக்கிட்டு அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வைக்க போகிறோம். இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இது லைட்டாக ஆஃப் இதுக்கு அரைச்சோடனே கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்க போகிறோம். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இதில் இது பண்ணி கலந்து ஊற்றிடுங்க. அப்புறம் ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்க போகிறோம். அந்த தாளிப்பை சட்னியில் ஆட் பண்ணிட்டு சுவையான குடமிளகாய் சட்னி தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.